அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்வ யோகங்களாக அமையப்போகுது, நல்ல ஒரு முன்னேற்றமான எதிர்காலம் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி உங்களுக்கு உண்டாக்க போகுது இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் ரொம்ப கண்ணியமான ராசி கொண்ட கடகராசிக்காரர். ஏன்னா உங்களுடைய ராசியில் எப்போவுமே ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு முடிவு எடுப்பீங்க, அந்த முடிவு சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எல்லாரும் வேணும், 4 பேருக்கு நல்லதை பண்ணணும், யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க. அது மட்டும் கிடையாது, நாமெல்லாம் நல்ல மனசு தான், ரைட்டு தான். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டோம்னா இந்த கடகராசிக்காரர் தான். ஏன்னா அவ்வளோ சிரமங்களை இது ஒரு குறைந்தபட்சம் இந்த ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சரிங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா வேலையில் பிரச்சனை வந்ததுங்க, சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கையிலேயே பிரச்சனை வந்துருச்சுங்க, இன்னொருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட பணப்பிரச்சனைங்க, வாங்காதவங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன், பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிறது. இன்னும் சிலருக்கெல்லாம் அதாவது நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து எவ்வளோ தூரம் நான் பயணித்து ஒரு வேலைக்கு வந்தனோ, ஆனால் எந்த வேலையும் நிரந்தரமாக நிற்கல, மாறி மாறி போயிட்டே இருக்குது, நினச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அமையவே இல்லை, இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான சில பிரச்சனைகள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. சரிங்களா? அது எல்லாமே மாற்றங்கள் கொடுத்தாலும் அந்த மாறுதல் நமக்கு ஏற்படலை. அதுக்கு காரணம் என்ன? சனி பகவான் வக்ரத்தில் இருந்தது. சில கிரகங்கள் சரியான ஒரு நிலையில் நமக்கு பலன்கள் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போது இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் பார்த்துட்டோம்னா குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்குது. குரு மறைந்து போச்சு, கவலைப்படாதீங்க, வக்ரத்தில் இருக்குது, நல்லதான். 2ல் சனி பகவான் மன்னிக்கணும், கேது இருக்குதே, குழப்பம். நம்ம நல்லது தான் சொல்கிறோம், தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. ஆனால் அந்த கவலையை விட்டுருங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு உண்டான பலாபலன்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி மண்டலத்தில் 7ஆம் இடத்தில் இருந்து சூரிய பகவான், செவ்வாய், சுக்கிரன், புதன் இதெல்லாமே சூரியனுடைய முழு பார்வை பலம் ஒரு ராசிப்படுதுங்க. அப்போது இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு தெளிவான முடிவும் சிறப்பான முடிவில் நீங்கள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா புதன் 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு இருந்து 8ஆம் இடத்திற்கு, 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. அப்போது 8ஆம் பாவங்கிறது புதன் மறைந்தாலும் நிறைந்த தனம்தான். அப்போது வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சில வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் சில இருந்த சிக்கல்கள் எல்லாமே நிச்சயமாக நீங்கள் தீர்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கு காரணம் என்னென்னா, 10ஆம் பாவகாதிபதியும் 5ஆம் பாவகாதிபதியும் செவ்வாய் பகவான் இந்த மாதம், அதாவது இந்த பிப்ரவரியில் 23ஆம் தேதி வரைக்குமே 7ஆம் இடத்துல இருக்க போகிறாருங்க. அப்போது இந்த 7ஆம் பாவகத்தில் சூரியனோட இந்த மாதம் பாதி, அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு கட்டக்கூடிய சில விஷயங்கள், அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஒரு வேலைக்காகவோ அல்லது சொந்த தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு வெற்றிகரமான விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏற்கனவே சில விஷயங்கள் தடையாயிடுச்சுங்க, தடைப்பட்டு போயிடுச்சு, சாதகமாக செய்து முடிக்க முடியல அப்படிங்கிற வேலையை தொடர்ந்து இந்த டயத்தில் செய்திங்கன்னா அது சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பயணங்களால் மேன்மை அடைவீங்க. பயணங்களுங்கிறது தூர பிரயாணங்களால் லாபகரமான சில விஷயங்கள் அடைவீங்க. மெடிக்கல் சார்ந்த துறையில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் சில நெருக்கடிகள் இருந்தால் கண்டிப்பாக அது தீர்க்கக்கூடியது, அது குறையக்கூடிய வர வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு
ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடியது, அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். அந்நிய தேசம் பிரயாணங்களால் கண்டிப்பாக அமோகமான ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கும். சில தடைகள் இருந்தது, சில விஷயங்கள் கை கெட்டுச்சு வாய் கெட்டல, அதாவது நமக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து எனக்கு நழுவி போயிடுச்சு, ஒரு முறை இல்லை 2 முறை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த சமயத்தில் அது சரியாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியவோ வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து செய்திகள் உருவாகும். அதே சமயம் சிலருக்கு திருமண தடைகள் உண்டாகிட்டு இருக்கும். எப்படின்னா, நல்ல ஒரு ஜாதகம் பார்த்தோம், நல்ல மாப்பிள்ளை வந்தது, இல்லை நல்ல பொண்ணு அமைஞ்சது, ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா பொருத்தம் இல்லை. பொருத்தம் நல்லா இருந்தால், அதாவது தூரம், வேலையில் பிரச்சனை, இதனால் வந்து ஒரு 2 பேருக்கு மேட்ச் இல்லாமல் போயிடுச்சு. இப்படி எல்லாமே சில தடைகள் உண்டாகிட்டு இருக்கும். எல்லாமே வந்து நெருங்கி வருதுங்க. தாலி கட்டுற நேரத்தில் தடையான கதையாக முடிஞ்சு போச்சு, இது இப்படியே போயிட்டுருக்குது, திருமண தடைகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா திருமணத்துக்கு உண்டான சில ஏற்பாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நல்ல செய்திகள் கிடைக்கும். இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணுங்கிறத ஒரு நிரந்தரமான வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். அதே மாதிரி சிலருக்கு திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளாக போயிட்டுருக்குதுங்க. சில என்ன பிரச்சனையே தெரியல, பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல எல்லாம் ஈஸியாக சந்தோஷமாக தீர்த்துக்கிட்டு நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாது, காரணமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எதிரும் புதிருமாக இருக்குது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்கிற அளவுக்கு ஒரு ஏட்டா போட்டியாக இருக்குதுங்க. இது வந்து எப்படிங்க தீருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும். அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் மனம் மாற்றம் அடைவாங்க. பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேருவீங்க, விலை இருந்தால் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய, அதாவது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது, அந்த அன்பு உங்களுடைய உள்ளத்தை புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டாக்கும். அதனால் ஒன்றிணைந்து வாழ வேண்டிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அமோகமாக ஏற்பட போகுதுங்க. அதே சமயத்தில் சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பம் திருமணம் நடந்த பிறகு கொஞ்ச நாள் ஆகிப்போச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது, இல்லை புத்திர பாக்கியம் இருக்குதுங்க, ஆனால் வந்து கொஞ்சம் மாதிரி இல்லை, படிப்புலேயோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கையிலையோ சரிப்படுத்த முடியல, பாசத்தால் ஏமாறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு, குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு சில சிறு சிறு பிரச்சனைகள் வந்ததுனால இன்றைக்கி குடும்பத்தில் எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்து பேச முடியாத ஒரு மனநிலை கூட இல்லைங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வர மாட்டேங்குதுங்க, சங்கடம் சலிப்புகளாகவே போயிட்டுருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலைகள் இல்லாமல் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் கடகராசி அன்பருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நவ கிரகங்களுடைய பயிற்சியாக இருக்க போகுதுங்க. எல்லாத்த விட இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு நடைமுறை ஒரு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் நீங்கள் சொல்லுவீங்க, செய்வீங்க. ஆனால் அது உங்களுக்கு பாதகமாக ஏற்படும். அதனால் யாருக்கிட்டையும் அதிகமாக நெருங்கி இருக்கிறத விட கொஞ்சம் விலகி, அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறது யோசித்து பேசுகிறது அது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் 8ல் வந்து ராகு இருக்குதுங்கிறதுனால உங்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்தோம்னா சில தேவையில்லாத மருத்துவ செலவுகள், வீட்டில் தெண்ட செலவுகள் இதெல்லாமே வந்திருக்கும். அந்த மாதிரி செலவுகள் குறையும். உங்களுக்கு ஆயுளுக்கே சம்மந்தப்பட்ட ஒரு பங்கங்கள் உண்டாயிருக்கும். கெட்ட பேர்கள் அவமானங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகளை கடந்த காலத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே சரியாயிரும், தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. ஆனால் கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நீங்கள் கஷ்டங்கள் பட்டீங்களோ அவ்வளவும் வளர்ச்சியான காலம்தான் இனி வரக்கூடிய காலம் நினச்சி முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையானவங்களாக எதிர்காலம் நிர்ணயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போது சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசி, உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி இந்த பயிற்சிகளால் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிற பலன்கள் சொல்லியிருக்கிறதுனால, ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகம் நமக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குது, பலமான தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது, அது எவ்வளோ பெரிய சாதகமான தசாபுத்தி நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் சிறப்பாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு
ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இதை 3ஐயும் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலியமாக கூடவோ உங்களுடைய ஜாதக பலன்களை நீங்கள் ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகங்கிறது லக்னம், அந்த லக்னத்துக்கு அதாவது பாவகங்கள், அந்த 12 பாவகங்கள் இருக்குதுன்னா அதில் எந்த தசாபுத்தி நடக்குது, அதுதான் யோகமான தசாபுத்தியா, அதுதான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்போது உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. ஏன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய நேரம், புதிய உற்சாகமான எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகள், இது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் என்பது ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.